கொண்டு போயிருக்காரு. வனாந்திரமான ஒரு சூழ்நிலைமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன். பசியோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன். சோதனை சலனம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். அகற்றி விடப்பட்ட நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான் என்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். வனாந்தரமான சூழ்நிலைமையில் நம்மை ஆதரிக்கிறதற்கும் ஆசீர்வதிக்கிறதற்கும் வாழ வைக்கிறதற்கும் அந்த வனாந்தரமான சூழ்நிலைமையிலிருந்து நம்மை வெளியில் கொண்டு வருகிறதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் அது முடியும். அதற்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். நம்மளை வறண்ட நிலத்திலிருந்து, வனாந்திரமான நிலத்திலிருந்து வெளியில் கொண்டு வருகிறதற்கு அவர் வனாந்திரமான ஒரு இடத்திலிருந்து முளைத்து எழும்புகிறார். அவரால் முடியும். வனாந்திரத்தில் என்ன சோதனை வந்தாலும் அவரால் நம்மளை காப்பாற்ற முடியும். பசி இருக்கா, தாகம் இருக்கா, அவரால் காப்பாற்ற முடியும். அவரால் காப்பாற்ற முடியும். பிசாசு சொல்லுவான், கல் அப்பமாக்கு, கல் அப்பமாக்கு. நான் ஏன் கல் அப்பமாக்கணும்? வானத்தை அண்ணாந்து பார்த்தா வானத்திலேருந்து எனக்கு உண்டான தூதர்கள் சாப்பிட்ட அப்பம் விழும். மன்னா இந்த வனாந்திரத்தில் வந்து விழும். நான் இந்த பூமிக்குரியதை எடுத்து எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் வனாந்திரத்தில் நம்மை அழகாக வைக்கிறதற்கு அவரால் முடியும். அவர் நம்ம கூட இருந்தால், அது வனாந்திரமான நிலையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, பார்க்கிறவர்களுக்கு அது தெரியாது. ஏன் தெரியுமா? அந்த வனாந்திரமான காரியத்திலேயே ஆண்டவர் உங்களை வாழ வைக்க போகிறதில்ல. உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களை வெளியில் கொண்டு வருகிற தேவன், அந்த வனாந்தரத்திலிருந்து உங்களை வெளியில் எடுத்துட்டு வருகிற தேவன் ஒருவர் உண்டு. சூலமித்தியை அந்த வனாந்தரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனத்தை அந்த வனாந்தரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த பூமியில் எந்த தேசத்துக்கும் ஒப்பில்லாத ஒரு தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள அவர்கள் பிரவேசித்தார்கள். ஒரு தேசமும் அதற்கு ஒப்பான தேசம் அல்ல. வனாந்தரத்திலிருந்து வந்தவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ள போனார்கள். வனாந்தரத்திலிருந்து வந்தவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூட் அவுட் ஆஃப் ட்ரை கிரவுண்ட். நம்முடைய ஆண்டவர் வறண்ட நிலங்களிலிருந்து துளிர்த்த தேவன். ஏன் தெரியுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பசி இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாகமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில்